சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சார்ந்த சட்டவாரி இளைஞர் அன்பு தம்பி ஆகாஷ் டெலிசனை படுகொலை செய்த காவலர்களை கைது செய்து சிறைப்படுத்துதல் கோரியும் தம்பி ஆகாஷ் டெலிசனின் மரணத்திற்கு நீதி கேட்டோம். திருநெல்வேலி மண்ணில் சமூக நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பு சார்பில் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இந்த படுகொலைக்கு நீதி கேட்கின்ற காலத்தில் பெருந்திரளாய் இங்கே வந்துள்ள தோழர்கள் அனைவருக்கும் நாம் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின்முறை சார்பில் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சாத்தான்குளத்தில் பெனிட் ஜெயராஜ் காவல்துறை மரணம், அதன் தொடர்ச்சியாக மடப்புறத்தை சார்ந்த கோவில் காவலாளி அஜித் என்பவர் காவல்துறையால் மரணம், அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மானாமதுரையில் பட்டதாரி இளைஞர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஆகாஷ் டெலிசன் என்கிற தம்பி காவல்துறையால் கால்கள் ஒடிக்கப்பட்டு எலும்புகள் நொறுக்கப்பட்டு இரக்கம் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனுக்கும் நிகழ்ந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த அனைவரும் எங்கே? கோவில் காவலாளி மடப்புறம் அஜித் குமார் படுகொலைக்கு தமிழகம் எங்கும் குரல் கொடுத்தவர்கள் எங்கே? இங்கே அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்போரின் குரல்கள் சமூகம் பார்த்து, சாதி பார்த்து, மனிதம் பார்த்து, நிறம் பார்த்து குரல் கொடுக்கின்ற நிலை என்று மாறுகிறதோ அன்றுதான் ஆகாஷ் டெலிசனை போன்ற இளைஞர்கள் படுகொலை இங்கே தடுத்து நிறுத்தப்படும். ஏற்கனவே சாத்தான்குளத்தில் காவல்துறை செய்த படுகொலைகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் நிம்மதியை இழந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து பரிதறிந்து மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில் இருந்து வரும் சூழலில் காவல்துறையின் அராஜகமும் திமிர்போக்கும் இன்னும் அடங்கவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டங்களை மாற்ற வேண்டும். அப்பாவி மக்களை ஒடுக்குமுறை செய்கிறோம். காவல்துறையை ரோட்டில் நாயை சுடுவது போல் சுட்டுக் கொள்ளும் விதமாக சட்டத்தை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற சம்பவங்கள் தடுக்கப்படும். மானாமதுரையை சேர்ந்த காவல்துறையை சேர்ந்த உங்களுக்கெல்லாம் ஈவு இறக்கம் கிடையாதா? இல்ல உங்க உடம்புல ஓடுறது மட்டும்தான் உங்களா? ஆகாஷ் டெலிசன் உடல்ல இருந்தது உயிர் கிடையாதா? தமிழ்நாட்டில் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் குறிவைத்து காவல்துறை ஒடுக்குமுறைகளை தொடர்ச்சியாக நிகழ்த்தி வருகிறது. இது உங்களுக்கு ஆரோக்கியமல்ல. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஒடுக்குமுறை செய்த காவலர்களோட நிலைமை எல்லாம் என்னென்ன சாட்சியா இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் லாக்கெட் நிகழ்த்திய ஆளுமிக்க காவல் அதிகாரிகள் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துமா இன்னும் நீங்க இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை எலும்பை உடைச்சு கொண்டு இருக்கீங்க. அடுத்ததாக காவல்துறையினர் மாந்த நேயமும் மனித நேயமும் மிக்கவர்களாக நிகழ வேண்டும். இதற்காக காவல்துறை
உங்கள் நண்பன், காவல்துறை உங்கள் நண்பன் என்று நீதியாக அரசாங்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக மக்களை அடித்துக் கொள்வதும் மக்கள் மீது ஒடுக்குமுறைகளை நிகழ்த்துவதுமான போக்கினை மாற்ற வேண்டும். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் ஒரு டிஎஸ்பி அந்த ராமச்சந்திராபுரம் பகுதியில ஒரு படுகொலை நிகழ்ச்சி. அந்த படுகொலைக்கு எதிராக நீதி வேண்டும் என மக்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தினாங்க. குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சிட்டு அமைதியாயிருக்கு. ஆனால் தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களின் தனிப்பாக கோரிக்கை இன்னும் கிடப்பில் போடப்பட்டுத்தான் இருக்கிறது. அதற்காக அங்குள்ள இளைஞர்கள் அந்த கோரிக்கையை மீண்டும் வலுப்பெற்று மக்களுக்கு வெற்றி பெற செய்வதற்காக சில வேலைகளை சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக வழியில் செய்து கொண்டிருக்கிற நிலையில் இருந்த ஒரு இளைஞர்கள் அங்க இருக்கிற டிஎஸ்பி கூப்பிட்டு மிரட்டுறாரு. நீதான் போராட்டத்தை ஒருங்கிச்சுனா நீதான் வெளியில இருந்து ஆட்களை கூட்டு வந்து போராட்டம் பண்ணீங்களா போடுவதற்கு பயன் சும்மா இருந்த காரை கூட்டிட்டு 25,000 ரூபாய்க்கு மேல பயன்படுத்தினாரு ஒரு பயணம் பெற்றிருக்காரு. இதை நம்ம வந்துதான் கண்டிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், காவல்துறையில ராஜேஷ் சொல்லி ஒரு உயரதிகாரி ஒருத்தர் இருந்தார். பரமக்குடியில தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சுட்டுக் கொண்டதுல பொறுப்பென்று ஆற்றியவர். இதை யாருக்கு சொல்றோம்னா, தம்பி ஆகாச படுகொலை செய்த காவல்துறையினருக்கும் இந்த அம்பாசமுத்திரம் தாலுகால ராமச்சந்திராபுரம் ஊர் மக்களையும் இளைஞர்களையும் மிரட்டிக் கொண்டிருக்கும் டிஎஸ்பி சேர்த்துதான் சொல்லுவோம். இன்னைக்கு அந்த ராஜேஷ் நாயோட நிலைமை என்னாச்சு? நாய் பெருக்குவாங்க. வேலை இழந்து, நிம்மதி இழந்து, மரியாதை இழந்து நாயை விட கேவலமான அதிகாரி அடைவான். இந்த மண்ணின் மக்களா அடக்குமுறை செய்யறா, ஒடுக்குமுறை செய்யறா காவல்துறை அதிகாரிகள் அனைவரோட நிலையும் எடுத்து கேட்டா இந்த ராஜேஷ் சாட்சியா இருக்காரு. ஆனா அதனால காவல்துறை அதிகாரிகள் இதையும் அராஜக போக்க நிறுத்துங்க. குறிப்பாக தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் மீது, உழைப்பு மக்கள் மீது ஒடுக்குமுறை செய்வதை நிறுத்துங்க. நாங்க என்ன செய்யறோம்? எங்க உரிமைகளுக்காக ஜனநாயக வழியில நாங்க போராடுறோம். தவிர சட்டவிரோதமா கஞ்சா இருக்கிறோமா, இல்ல பிளாக்ல சரக்கு இருக்கிறோமா, இல்ல விபச்சார தொழில் பண்றோமா, ஏதாவது பண்றோமா? கிடையாது. நாங்க உழைக்கும் மக்கள் எங்க உரிமைக்காக நாங்க தொடர்ந்து போராடுறோம். எங்களுடைய ஆட்சியும் இல்ல, அதிகாரம் இல்ல. அதனால போராட்டம் ஒண்ணுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என ஜனநாயக வழியில உங்களுக்கு அனுமதி வேண்டி முறைப்படி போராடிக்கிட்டு இருக்கோம். ஆதலால் தம்பி ஆகாஷ் பெலிசன் படுகொலை நிகழ்ந்தது கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியும் தமிழகத்தில் இல்ல. முழுக்க தேர்தல் கமிஷனின் கண்ட்ரோலில் தமிழக அரசு இருந்து வருகிறது. இந்த வேளையிலும் காவல்துறை முழு சுதந்திரமாக தம்பி ஆகாஷ் பெலிசனை படுகொலை செய்த அந்த காவல்துறை அழைப்பியர்களை கைது செய்த உங்களுக்கு என்ன சங்கடம்? ஸ்காட்லாந்துக்கு இயல்பலாக பேசப்படும் தமிழ்நாட்டு போலீஸ் சாத்தாங்குளத்தில் வேகமாக செயல்பட்டது. மடப்புறம் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டு போது வேகமாக செயல்பட்டது. இங்கே மானாமதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில் முழுமையாக செயல் வந்து காணப்படுகிறது. ஏன் உங்களுக்கு இந்த காவல்துறை கைவர்களா பிடிக்க முடியும்னா, தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் உறவை முறைக்க அந்த பொறுப்பை ஒப்படைங்க. நாங்க பிடிச்சுட்டாரோம், சட்டத்தின் முன் உங்களை நிறுத்துதா, நீதிக்கான தண்டனைய பெற்று தேர்வுக்குண்டான வேலைகளையாவது நீங்க செஞ்சுட்டாங்கன்னு இந்த நேரத்தில் உங்களிடம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் தம்பி ஆகாஷ் பெலிசன் படுகொலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை கைவர்கள் அனைவரையும் கைது செய்து சிறைப்படுத்தி பிணை வழங்கினார்கள் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என இந்நேரத்தில் தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் முறைமுறை சார்பில் தமிழக அரசுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த போராட்ட களத்தில் ஆர்ப்பாட்ட களத்தில் தமிழ்நாடு நிறைவேற்றக்குள்ள செயலாளர் விரைந்து வைத்து பேச வாய்ப்பளித்த சமூக நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பு தோழர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். மனித உரிமைகளை பாதுகாக்க, மனித உரிமைகளை பாதுகாக்க, மனித உரிமைகளை பாதுகாக்க, மக்கள் உரிமைகளை பாதுகாக்க, தமிழக மக்கள் நடத்துகின்ற, தமிழக மக்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனித உரிமைகளை பாதுகாக்க, மனித உரிமைகளை பாதுகாக்க, மக்கள் உரிமைகளை பாதுகாக்க, மக்கள் உரிமைகளை பாதுகாக்க, தமிழக மக்கள் நடத்துகின்ற, தமிழக மக்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மானா மதுரை ஆகாஷ், தெளிசி மதுரை கண்டிக்கின்றோம், மானா மதுரை ஆகாஷ், தெளிசி மதுரை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ஆகாஷ் நெல்சனை அடித்து கொன்ற, ஆகாஷ் நெல்சனை அடித்து கொன்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம், காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஆகாஷ் நெல்சனை அடித்து கொன்ற, ஆகாஷ் நெல்சனை அடித்து கொன்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ஆகாஷ் நெல்சனை அடித்து கொன்ற, ஆகாஷ் நெல்சனை அடித்து கொன்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற, மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற, மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு காவல்துறையே, தமிழக அரசு காவல்துறையே சிறைப்படுத்து, 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 சிறைப்படுத்து. ஆகாஷை படுகொலை செய்த, ஆகாஷை படுகொலை செய்த தலைவர்களை சிறைப்படுத்து, ஆகாஷை படுகொலை செய்த காவல்துறை தலைவர்களை சிறைப்படுத்து, சிறைப்படுத்து, உடனடியாக சிறைப்படுத்து. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு சீர்திருத்து, 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 காவல்துறையை சீர்திருத்து. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு சீர்திருத்து, 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 காவல்துறையை
காவல்துறை சீர்திருத்து ஆர்ப்பாட்டம் 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 மனித உரிமைகளை பாதுகாக்க மனித உரிமைகளை பாதுகாக்க மக்கள் உரிமைகளை பாதுகாக்க மக்கள் உரிமைகளை பாதுகாக்க தமிழக மக்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சாதி கடந்து மதம் கடந்து சாதி கடந்து மதம் கடந்து மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிணைவோம் அநீதிகளுக்கு எதிராக அடக்குமுறைகளுக்கு எதிராக அரசு பகிரங்கத்துக்கு எதிராக அடக்குமுறைகளுக்கு எதிராக அரசு